வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நித்தில மாலை என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் காட்டி வரும் ஆதரவு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள், நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அந்த மகிழ்ச்சியிலே ஒருவேளை நல்ல வீடியோக்களை பதிவு செய்ய நேரலாம். பெருந்தலைவர் காமராஜ் பொதுவாக விளம்பரத்தை விரும்பாதவர். தேர்தல் நேரத்திலே இதுவரை தாங்கள் ஆட்சியிலே செய்த நன்மைகளை எல்லாம் படம் பிடித்து ஒரு நியூஸ் ரீலாக வெளியிட்டால் நல்ல விளம்பரமாக இருக்கும் என்று தொடர்புடைய அதிகாரிகள் சொல்ல, தலைவர் சொன்னார், வேண்டாம், எவ்வளவு செலவாகுன்னாரு. 2 லட்சம் ஆகும்னாங்க. 2 லட்சம் ரூபாய் இது விளம்பரத்துக்கு செலவழிக்கவா? அதுக்கு பதில் ஸ்கூல் ஆரம்பிச்சிருவேன்னாரு, ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருவேன்னாரு. அப்படிப்பட்ட தலைவர் போட்டோ எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை, வீடியோ எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை. ஒரு நாள் போட்டோ எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டார். அந்த சம்பவம் என்னன்னு தெரியுமா? சென்னையில் பொருட்காட்சி, அரசு பொருட்காட்சி நடக்குது. சாயங்காலம் திடீர்னு வா ஒரு ரவுண்டு போயிடும்னு உதவியாளரை கூட்டிகிட்டு உள்ள போயிட்டார். பொருட்காட்சி கூட்டத்துக்குள்ள வெளியூர்காரெல்லாம் கிராமத்துக்காரெல்லாம் கும்பலா கிடக்குறாங்க. உள்ள போயிட்டு இவர் உள்ள போனோடனே முதலமைச்சருங்கிறான், காமராஜுங்கிறான், வாழ்கங்கிறான், கோஷம் போடுறான். எல்லாவற்றையும் நெருங்கி வந்துட்டாங்க. எல்லாட்டையும் ஊர் நிலவரத்தை, எந்த ஊர், என்ன விவரம் எல்லாம் கேட்டு, நல்லா இருக்காங்களா, மழை பெஞ்சுதா, அரிசி என்ன விலை விற்குது, இதெல்லாம் அந்த விவரம் கேட்டே போனார். அப்படி போயிட்டே ரவுண்ட் அடிச்சாச்சு. அங்க ராட்டினம் சுத்திக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் பஞ்சு மிட்டாய் வியாபாரம் நடக்குது, ஹோட்டல் அதுக்கு இது எல்லாம் இருக்குது. அம்மடி சுமடி பட்டுட்டு இருக்கு. குழந்தைகள் குட்டியோட விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு கிராமத்துக்காரங்க ஒரு 40-50 பேர் சேர்ந்து வந்திருக்கான். ஐயா வணக்கம். நாங்க வணக்கம், நல்லா இருக்கியான்னு. ஐயா நாங்க ரொம்ப தூரம் ஐயா, கிராமம் சொன்னாங்க, கிராமத்து பேரை சொன்னாங்க. அந்த ஊர்ல விளைச்சல் இருக்கா, மழை பெய்யுது எல்லாம் கேட்டாரு. ஐயா ஒரு சின்ன ஆசை, நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க கூட குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னா. அவர் போட்டோ எடுக்க சம்மதிக்க மாட்டாரு. அன்னைக்கு என்னமோ தெரியல, எங்கேயும் போக வேண்டாம் ஐயா, இந்த இருக்கு ஸ்டுடியோ, எக்ஸிபிஷனுக்குள்ளேயே ஒரு ஸ்டுடியோ இருக்கு, அதில் எடுத்துக்கிறோம் ஐயான்னாங்க. உடனே சரின்ட்டாரு. சரி எடுக்கலான்னு போயிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து குரூப்பா போட்டோ எடுத்தாங்க. ரொம்ப நன்றியான்னு கும்பிட்டான். சரி போயிட்டு வான்னு கிளம்பிட்டாரு. வரும்போது உதவியாளர் கேட்டாரு, உங்களுக்கு தான் போட்டோ, புகைப்படம், வீடியோ அதெல்லாம் பிடிக்காதே, இன்னைக்கு என்ன அப்படி ஆசை போட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னா. நான் எங்கடா ஆசைப்பட்டா போட்டோ எடுத்தேன், எக்ஸிபிஷனை சுற்றி பார்த்துட்டே வந்தேன். ராட்டினத்துல கூட்டம், ஹோட்டல்ல கூட்டம், பஞ்சு மிட்டாய் கடையில கூட்டம், கரும்பு ஜூஸ் அமோகமா விற்குது, எல்லாம் வியாபாரம் பண்ணி கூட்டம் சமாளிக்க முடியாம வித்துக்கிட்டு இருக்கான், வியாபாரம் ஆகுதுன்னு. இவன் ஒரு ஸ்டுடியோ வச்சு உட்கார்ந்துருந்தான். வாசல்ல ஒரு ஸ்டூல்ல உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போட்டோ எடுக்க யாருமே வரல, படம் பிடித்துக்குள்ள யாருமே வரலையே. இவனும் எக்ஸிபிஷனுக்குள்ள வந்து வாடகை கொடுப்பானே, அதெல்லாம் செலவாகுமே, இவன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வான், யாருமே போட்டோ எடுக்காட்டி அவனுக்கு வருமானம் வராதே, நஷ்டப்பட்டு போயிடுவானு யோசிச்சுக்கிட்டே வரும்போதுதான் இந்த கிராமத்துக்காரன் வந்தான். 40 பேர் போட்டோ எடுக்கணும்னா எல்லாருமா சேர்ந்து என் கூட போட்டோ எடுத்தாங்கன்னா, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பிரிண்ட் வாங்குவான். ஆளுக்கு ஒரு காப்பி போட்டோ வாங்கினான்னா ஒரு 40-50 போட்டோ விற்கும். அந்த ஸ்டுடியோக்காரன் வயிற்றுல இன்னைக்கு கஞ்சி போகட்டுமே, வயிறு நிறையட்டுமே, வயிறு குளிரட்டுமே, அவன் சாப்பிடட்டும், அவன் பட்னியா இருக்கான்னு நினைச்சேன், அதுக்காக போட்டோ எடுத்தேன்னாரு. அவர் தான் தலைவர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாலுள் வைக்கப்படும்னு வள்ளுவர் பாடினார். எனக்குள்ள வறுமையும், எனக்குள்ள வசதியும், எனக்குள்ள பிரச்சனையும், எனக்குள்ள நோயும் யாருக்கு புரிகிறதோ அவன் தான் இந்த உலகத்திலே உயிர் வாழ்கிறவன். அப்படி பார்த்தால் காமராஜ் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்ற வள்ளுவன் குரலுக்கு இலக்கியமாக வாழ்ந்து காட்டியவர்.